ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கரன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேசப்போற டாபிக் எதை பத்தி சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, நம்ம சமுதாயத்துல குழந்தைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாலியல் குற்றங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதே சமயம் பார்த்தோம்னா, முன்னாடி வெளியில ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்பட்டது நிலையில பார்த்தோம்னா, இப்ப டைரக்டா ஸ்கூல்ஸே நடக்கக்கூடிய வகையில மாறிடுச்சு. அந்த அளவுக்கு காலம் ரொம்ப மோசமான நிலையில மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அது மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு அதாவது பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் திருச்சிராப்பள்ளியோட மணப்பாறை நடந்திருக்கு. சரியா சொன்னா சம்பவம் நடந்தது நேற்று, அதாவது 6ஆம் தேதி 6 பிப்ரவரி 2025 நடந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தா அதுக்கான ரியாக்ஷன் இன்னைக்கு வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்கவுமே பார்த்தோம்னா இது ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்கூல்லயே குழந்தைகளுக்கு எதிராக கூடிய பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது எந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் சொசைட்டில அப்படிங்கிற ரீதியில கேள்வி ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் மணப்பாறை நடந்திருக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றமா நடக்குது. செக்ஷுவல் அசால்ட் குழந்தைக்கு நடந்திருக்கு. அதுவும் பார்த்தோம்னா ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைக்கு தான் நடந்திருக்கு. இந்த விஷயம் எந்த அளவுக்கு மீடியா எடுத்துக்கிட்டாங்க, அதே சமயம் பார்த்தோம்னா போலீஸ் இதுல எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் குற்றவாளியா இப்ப கருதப்படுறாங்க, அவங்க யார் யாரெல்லாம் இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். இதுல பார்த்தோம்னா நான் அந்த விஷயத்துல வீடியோ ஃபுல்லா பேசும்போது மணப்பாறையை சேர்ந்த மாணவி அப்படிங்கிற ரீதியில மட்டும் தான் பேசுவேன். அவங்களுக்கு எந்த ஒரு பேருமே அதே சமயம் பார்த்தோம்னா வேற எந்த ஒரு வகையிலையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. அதுங்கிறதுதான் நிச்சயமா சொன்னா ஒரு எத்திக்ஸ் பேஸ்டாவும் சொல்லலாம். அதே சமயம் பார்த்தோம்னா லீகல் பேஸ்டாவும் அவங்களோட பேர் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற விஷயமா இருக்கக்கூடியது. இதுல நான் சொல்லக்கூடிய ஃபுல் வீடியோலயும் பார்த்தோம்னா மணப்பாறை மாணவி அப்படிங்கிற பேர்ல தான் குறிப்பிட்டு சொல்ல போறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். அதாவது பார்த்தோம்னா ஸ்கூல்ல பசங்க எதுக்காக அனுப்புறோம்? பாதுகாப்பா இருப்பாங்க, நல்லா படிச்சு வரணும் அப்படிங்கிற ரீதியில தான் அனுப்புவோம். அதையும் முக்கியமா தனியார் பள்ளிகளை சேர்ந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புறதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் அதிகபட்சமான பாதுகாப்புங்கிறது கிடைக்கும். எக்ஸாம்பிள் வாட்ச்மேன்ஸ் இருப்பாங்க, அதே சமயம் டீச்சர்ஸ் ரொம்ப பொலைட்டா நடந்துப்பாங்க. அது மாதிரி விஷயங்களுக்காக தான் தனியார் பள்ளிகளுக்கு அனுப்புறோம். ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தனியார் பள்ளிகள்ல கூட இது மாதிரியான போக்சோ வகையில இருக்கிற அஃபென்சஸ், அதாவது செக்ஷுவல் அசால்ட்டா நடக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது எந்த அளவுக்கான ரீதியில மக்கள்கிட்ட எஃபெக்ட் ஏற்படுத்தும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல கூட மணப்பாறை, அந்த மணப்பாறை தாலுக்கால பார்த்தோம்னா மணப்பாறைப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியும் சொல்லக்கூடியது. அங்க பார்த்தோம்னா ஒரு சிபிஎஸ்இ பள்ளிங்கிறது இயங்கிட்டு வருது. அந்த பள்ளியோட பேரும் நான் வெளியிடல. அந்த ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, மணப்பாறையை சேர்ந்த மாணவி படிச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சரியா சொல்லணும்னா 6 பிப்ரவரி 2025 பார்த்தோம்னா ஒரு காம்படிஷன் ஸ்கூல்ல நடக்குது. அந்த காம்படிஷன் ஸ்கூல்ல நடக்கும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மணி ஒரு 10ல இருந்து 10:30, அந்த 10:20, 10:30 இந்த டைம்ல தான் பார்த்தோம்னா இந்த அஃபென்ஸ் நடக்கதா சொல்றாங்க. அவ பார்த்தோம்னா வசந்தகுமார் அப்படி சொல்லக்கூடிய பள்ளியோட அரங்காவலர் அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மணப்பாறை மாணவிக்கு பாலியல் தொல்லைங்க கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தோம்னா செக்ஷுவல் அசால்ட்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம்னா போக்சோ சட்டம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்துல ரொம்ப கடுமையா தண்டிக்கப்படக்கூடிய, கிட்டத்தட்ட சொல்லணும்னா 3ல இருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை கொடுக்கக்கூடிய வகையில கூடிய ஒரு குற்றமா கருதப்படுது. இது செய்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மணப்பாறை சேர்ந்த மாணவி ரொம்பவே தைரியமா சாயங்காலம் வீட்டுக்கு போன உடனேவே அவங்களோட குடும்பத்தினர்கிட்ட சொல்லிட்டு இது மிகப்பெரிய அளவு குடும்பத்தினருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்க குடும்பத்துல யாராவது சின்ன பொண்ணோ ஏதாவது சின்ன பசங்களோ வீட்டுக்கு இது மாதிரி விஷயம் அவங்களுக்கு நடந்துன்னு சொன்னா அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாத மனநிலை இருக்குள்ள. ஆனா இந்த குடும்பத்துல பார்த்தோம்னா ரொம்ப நல்ல முறையில ரியாக்ட் பண்ணி ஐசா துரிதமா பார்த்தோம்னா இந்த மணப்பாறை சேர்ந்த மாணவியோட பாட்டியா இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா ரிட்டனா கம்ப்ளைண்ட் எழுதிருக்காங்க. ராத்திரி 10 மணி அளவு ஆளுவன் போலீஸ் ஸ்டேஷன், மணப்பாறையில கூட ஆளுவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா இது மாதிரி விஷயங்கிறது மற்ற பேருக்கும் பரவாச்சு. இது மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டுங்க நடக்க பார்த்துருக்குது. அதுவும் அந்த ஸ்கூல்ல சேர்ந்து ஆளுங்களே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அது எந்த அளவுக்கு பீப்புள் அஜிடேஷன், அதாவது கோபத்தை ஏற்படுத்திருக்கும் சொல்லி யோசிச்சு பாருங்க. இதுதான் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்க மக்கள் ஏதோ விஷயம் பரவ மக்களுக்கு அதிகமான கோபம் ஏற்பட்டு அந்த ஸ்கூல்ல போய் அடிச்சு நொறுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவங்க கோவம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாங்க. அது மட்டும் மக்கள் அங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சரியா ஃபீஸ் கொஞ்சம் கட்டுற தாமதமான கூட ஸ்கூல்ல இருந்து பசங்களை துரத்துறது இல்லை. இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இது மாதிரி விஷயங்களை நீங்க கவனிக்காம இந்த அளவுக்கு கொடூரமான செயல் செய்யலாமா அப்படிங்கிற ரீதியா கொஸ்டின் ஏற்படுத்துறாங்க. இதுதான் கூட முக்கியமான திரும்பமா அமைது. கிட்டத்தட்ட ஸ்கூல் அடிச்சு நொறுக்கியாச்சு, அந்த மக்கள் நொறுக்கிட்டாங்க. அது அடுத்துதான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. குடும்பத்தை சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் பார்த்தோம்னா இது மீடியாவுக்கும் பரவ ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பல்வேறு வகையில அதிர்ச்சிகரமான தகவல் தான் மக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதன் அடுத்து என்ன ஆகுது சொல்லி பார்த்தோம்னா திருச்சியோட காவல் கண்காணிப்பாளரும்
திருச்சியோட டிஐஜி ஆகக்கூடிய வருண்குமார், இவங்கலாம் வந்து என்ன பண்றாங்க சொல்லி பார்த்தோம்னா மக்கள்கிட்ட விளக்கம் கொடுக்கறதா வராங்க. அதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எப்படி அரெஸ்ட் பண்ணி யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல பார்ப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா வந்து அந்த பள்ளியோட அரங்காவலர் கூட வசந்தகுமார் அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய யாரும் சொல்லி பார்த்தோம்னா அந்த பள்ளியோட தலைவராக கூடிய மாராட்சி அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்றாங்க. மூணாவதா யார் அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வசந்தகுமார், இவர் வந்து பார்த்தோம்னா அந்த பள்ளி தாளாளர் கரஸ்பாண்டன்ட், இந்த கரஸ்பாண்டன்ட்டோட வந்து ஹஸ்பண்டா இருக்காரு இவர் வசந்தகுமார். அதுக்கு கரஸ்பாண்டன்டாக சுதாவே அரெஸ்ட் பண்றாங்க. நான்காவதா யார் அரெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த துணை தாளாளர் கூட செழியன் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஐந்தாவது யார் அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பள்ளியோட பிரின்சிபலா இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி வந்து அவங்களே கைது செய்யறாங்க. இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்டே வந்து 4 பேரை கைது பண்ணிட்டாங்க. ஐந்தாவது இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி, பள்ளியோட பிரின்சிபலா இருக்காங்க ஜெயலட்சுமி, அவங்க அரெஸ்ட் பண்ணும்போது தான் தனிப்படை அமைச்சு அவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ரீதியில இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது சமயம் பார்த்தோம்னா திருச்சியோட காவல் கண்காணிப்பாளர் வந்து மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளர் இவங்கெல்லாம் சேர்ந்து விளக்கமா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நியூஸ் என்னதான் மக்கள்கிட்ட அதிர்ச்சியான விஷயத்தை உருவாக்கியிருந்தாலும் இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப துரிதமான ரீதியில வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மக்கள் வந்து சாலை மறியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து ஒரு ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த வகையும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு தான் வந்து பாதுகாப்பு தன்மைங்கிறது ஒரு ஊர்ல இருக்கும் அப்படிங்கிற ரீதியில மக்கள் சாலை மறியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாலை மறியல் செய்ய ஆரம்பிக்கவும் பார்த்தோம்னா காவல் கண்காணிப்பாளரும் அதை சரி டிஐஜியா இருக்கிறோம் வந்து என்ன வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா சீக்கிரமான வகையில வந்து சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி அஷூரன்ஸ் கொடுக்கவும் தான் சாலை மறியல்ங்கிறது நின்று போகுது. இது மாதிரி விஷயங்கள் தான் நடக்கக்கூடிய விஷயமா அமையுது. அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல வந்து பார்த்தோம்னா முக்கியமா வந்து பார்த்தோம்னா இதுல வந்து ஒரு சின்ன சைல்டு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அதாவது செக்ஷுவல் அசால்ட் ஆகிற அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்படும் போது அந்த குழந்தைக்கு வந்து ஏற்ற நல்ல வகையான மென்டல் ஹெல்ப்பும் அது ஹெல்ப் வந்து வழங்கப்படணும்ல. அதனால மாவட்டத்தோட குழந்தைகள் நல அலுவலராக இருக்கக்கூடிய ராகுல் அப்படிங்கிறது வந்து ஆய்வு மேற்கொள்ற ஸ்கூல்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு. அதே சமயம் பார்த்தோம்னா அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பள்ளியில கூட சிசிடிவி எவிடன்ஸ் வந்து கைப்பற்றுறாங்க. பார்த்தோம்னா முக்கியமா பல இடங்கள்ல இந்த சிசிடிவி எவிடன்ஸுக்கு முக்கியமான பொறுப்புங்கிறது வழங்கப்படுது. அதே சமயம் பார்த்தோம்னா இந்த விஷயத்துல வந்து சிசிடிவிங்கிறது ரொம்ப முக்கியமான எவிடன்ஸா இருக்கும்னால அந்த சிசிடிவியும் அது சிசிடிவிக்கான ஹார்ட் டிஸ்கையும் வந்து கைப்பற்றுறாங்க. இதுதான் கூட முக்கியமான விஷயங்களா அமைச்சிட்டு இருக்கு. இந்த கைப்படுறது மூலமா என்ன சொல்றாங்கன்னா இந்த சிசிடிவி செக் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிசிடிவி செக் பண்றது மூலமா பல வகையான எவிடன்ஸ் என்ன கிடைக்குது அப்படிங்கிற ரீதியிலே அவங்க வந்து இது கண்டுபிடிக்கப்படுறத சொல்றாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இது மாதிரி விஷயங்கள்ல வந்து திருச்சி மட்டும் இல்லாம பல்வேறு மாவட்டங்கள்ல கூடிய பல்வேறு பள்ளிகள்லையும் அதே சமயம் கல்லூரிகளையும் இது மாதிரி பசங்களுக்கு வந்து எந்த ஒரு வகையான செக்ஷுவல் அஃபென்ஸ் தான் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியை விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், அதே சமயம் பல்வேறு பள்ளிகள் வேலை செய்ய அலுவலர்களா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், அதே சமயம் பள்ளிகள் ஈர்க்கக்கூடிய எந்த ஒரு பர்சன்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து நல்ல முறையில் குழந்தைகள் கிட்ட நடந்துக்கும். அதே சமயம் குழந்தைகளுக்கு எதிரான இந்த குற்றங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முக்கியத்துவங்கிறது ஏற்படுது. அதோட என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்த கேஸ் வந்து பார்க்கும்போது இந்த விஷயத்த வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை ரொம்ப தைரியமா வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா மத்த பசங்களோட சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா ரொம்பவே பெரிய கேள்விக்குறிதான். அது மட்டும் இல்லாம அது மாதிரி இருக்கிறவங்க சிலவங்க வந்து பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாயிட்டு அவங்கதான் தப்பு பண்ணிட்டாங்க ரீதியில வந்து யோசிச்சுட்டு அவங்களே வந்து தாங்களே வந்து ரொம்ப டிப்ரெஸ்டான ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா நம்மளால அதை ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து சரியான வகை ஹெல்ப் வந்து கொடுத்து மாரல் ஹெல்ப் கொடுத்து அது சைக்காலஜிக்கல் ஹெல்ப்பா கொடுத்து அவங்க மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அவங்களுக்கு நடந்தக்கூடிய குற்றம்ங்கிறது சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க அதை வீட்டு கொண்டு வரணும். அதே சமயம் பார்த்தோம்னா இது மாதிரி குற்றங்கள் ஈடுபடுறவங்க தகுந்த தண்டனை வந்து வழங்கணும். அதான் கூட முக்கியமான விஷயமா அதுல கேஸ்ல அமையும். அதுல அடுத்து பார்த்தோம்னா பல்வேறு இடங்கள்ல பாதுகாப்பு இருக்கும், பசங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற ரீதியா தான் நம்ம ஸ்கூலுக்கோ என்ன இடங்களுக்கோ அனுப்புறோம். அது மாதிரி ஸ்கூல்லயே வந்து இது மாதிரி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நடந்துக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயமா அமையுது. அதே சமயம் பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து சொல்லி இருக்கும் போது இது மாதிரி விஷயங்கள் இது ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயமாவே இருந்தாலும் இது ரொம்பவே துரிதமான நிலையில அதே சமயம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய செயலா வந்து சீக்கிரமா விசாரிச்சு அதுக்கான தண்டனையும் வந்து குற்றவாளிகளுக்கு சீக்கிரம் வழங்கணுங்கிறதான் மக்கள் கிட்ட இருந்து அதோட கோரிக்கை அமையுது. இன்னைக்கு நம்ம இந்த மணப்பாறை நடக்கிற இந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசியிருக்கோம். ஆக்சுவலி நான் வந்து வேலூர் இன்சிடென்ட்டை பத்தி பேசலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா இந்த மணப்பாறை இன்சிடென்ட் தான் அதை விட ரொம்ப முக்கியமானதாகவும் அதே சமயம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாவும் அமைஞ்சிருக்கு.
நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அதே சமயம் வந்து சொல்லுங்க. இது மாதிரி சாதாரண செக்ஷுவல் அசால்ட், அதாவது வந்து குழந்தைகளை தவறான முறையில் தொடுதலுக்கான விஷயத்திலேயே பார்த்தோம்னா சட்டத்தின் அடிப்படையில, போக்சோ சட்டத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா சரியா அது பார்த்தோம்னா 3 ல இருந்து 5 ஆண்டுகள் வரைக்குமே கடுங்காவல் தண்டனைங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது, குற்றம் செய்தது கிடைக்குங்கிறது மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அதே சமயம் பார்த்தோம்னா குழந்தைகளுக்கும் தைரியத்தை ஏற்படுத்துங்க. இதெல்லாம் பேட் டச் யாரும் செஞ்சாங்கன்னா உடனடியே வீட்டுல வந்து சொல்லி அது மூலமா வந்து நல்லபடியா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ரீதியில நீங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதுதான் அது சரியான வகையில சமுதாயத்தை வந்து நல்லபடியா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுங்க. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை பத்தி பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட சந்திக்கிறேன். நன்றி.